ஹலோ எவ்ரிவான், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த செடியெல்லாம் எங்கள் அம்மா தான் நட்டு வச்சாங்க. இது இப்போ செடியாக இருக்குன்னா அதுக்கு அவங்க தான் ரீசன். இதுக்கு நாங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன தெரியுமா சொன்னோம்? இதெல்லாம் எங்கே வரப்போகுது, இதெல்லாம் வராது, அதுவும் இந்த இடத்துல போய் நடுறியே, இது எப்படி வளரும் அப்படின்னு தான் நாங்கள் கொஷின் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சுத்தமாக ஹோப்பே கிடையாது இதெல்லாம் இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு என்னென்ன செடி தெரியுமா வச்சாங்க? துளசி செடியும் மல்லி செடியும் மருதாணி செடியும் வச்சாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், அவங்க நட்டு வைக்கும்போது ஒரு குச்சி தான் வச்சாங்க. இதெல்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கிண்டல் பண்ணிவிட்டு, அப்போ வந்து அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, பெருசாக நாங்கள் நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்தோம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு வளர்ந்தது. இப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்றத நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் ஷேமாக தான் ஃபீல் ஆச்சு. அது பாருங்களேன், மருதாணி செடி ரொம்ப அழகாக துளிர் விட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மல்லி செடி 2 அரும்பு வச்சுருக்கு. இன்னொன்று அந்த துளசி செடி ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா பஃப்னு இருக்குது செடி மொத்தமும் இலையாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா இன்னும் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிளகா இருக்குது இல்லைங்களா, மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, இப்போ அழுகி போச்சுன்னா தக்காளி அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே புழிஞ்சு விடுவாங்க. மிளகா விதை ஏதாச்சும் சமைக்கும் போது எடுத்தாங்கன்னா அது கொட்டிடுச்சுன்னா அந்த மிளகா விதை எடுத்துகிட்டு வந்து போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி போட்டு போட்டு அந்த மிளகா செடி வந்து இப்போ மிளகா ஒரு காய் வச்சிருச்சு. தக்காளி செடி வளர்ந்து வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பப்பாளி விதையும் அந்த மாதிரி தான், சாப்பிட்டுட்டு போட்டு வளர்ந்து பப்பாளி மரம் தான் இது. அங்கே இருக்கிற செம்பருத்தி செடி, கொய்யா செடி நட்டு வச்சாங்க. பட் ஆனால் இந்த ஆடுங்க விடவே இல்லை, விடாமல் கடிச்சு தின்னிட்டே இருந்துச்சுங்க. ஆனால் எங்கள் அம்மா அது ஒரே ஒரு தண்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி மாதிரி இருந்தது அந்த கொய்யாக்காய் செடி 2ம். பட் இருந்தாலும் அவங்க அதை பிடுங்கி போடாமல் இப்போ வரைக்கும் அப்படியே வச்சுருந்து அதை பாதுகாத்து இப்போ எல்லாமே ஒரு செடியாக வளர்த்துட்டாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண அப்பையும் என்னை பார்த்து எல்லாருமே கேலி கிண்டல் சிரிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் உனக்கு வியூஸ் வரல, ஒன்றுமே வரல, நீ வீடியோ போட்டு என்ன பிரயோஜனம், வேஸ்ட் அப்படின்றாங்க. ஆனால் உங்கள் நம்பிக்கை விடாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.